ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா, வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி தான் பேச போகிறேன். வெளிநாட்டு வாழ்க்கை அது ரொம்ப நரகமானது தான். எப்படின்னா, பிள்ளைகளை விட்டுட்டு அப்பாவும் சரி, கணவனை பிரிஞ்சு மனைவியும் சரி, 2 பேருமே கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆறுதலுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. தனக்கு உடம்பு சரியில்லைனா கூட தன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிட்டக்க இருக்க மாட்டாங்க. கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் கூட நம்ம குடும்பத்துக்காக கணவனை வெளிநாடு அனுப்பி விடுற கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படியே அனுப்பி விட்டுட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அங்கே போயிட்டு இவங்க எதுக்காக போகிறாங்கன்னா, நம்ம பிள்ளைகள் நம்ம பொண்டாட்டி நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுட்டு தான் அவங்களும் வெளிநாடு போய் சம்பாரித்து பணம் அனுப்பணும் அப்படிங்கிற காலகட்டாயம் ஆயிடுது. ஏன்னா ஃபுல்லும் எங்கே பார்த்தாலும் கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போகிறாங்க. என்ன பண்ணுறது? வீட்டில் மட்டும் சந்தோஷமாக இருந்துருவாங்களா? அனுப்புகிற காசை அப்படியே தின்னுடுவாங்கன்னு கிடையாது. அவங்க எது சாப்பிட்டாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, ஒரு நினப்பு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஹா, எது செஞ்சாலும் நம்ம வீட்டுக்காரவங்க அங்கே வெளிநாட்டில் இருக்காங்களே, இது அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு ரொம்ப பாசமாக என்ன எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு மனைவியை பிரிஞ்சு கணவன் தவிச்சுக்கிட்டு, கணவனை பிரிஞ்சு மனைவி தவிக்கிறதும், குழந்தைகள் ஒரு அப்பாவோட பாசம் கிடைக்காம ஏங்கிறதும், அதெல்லாம் நிறைய இருக்குது. வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா அது நிறைய சொல்லலாம். உங்களால் நான் நிறைய பேசினா பார்க்க முடியாது. அது கஷ்டமான ஒரு இது. எப்படா இந்த 2 வருஷம் முடியும்? ஒரு நடை பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரவங்களும் இருக்காங்க, 2 வருஷத்துக்கு ஒரு முறை வரவங்களும் இருக்காங்க. வெளிநாட்டு வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை. நம்மளுக்காக தியாகம் பண்ணி சம்பாதிக்க போயிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். இந்த பதிவில் பாவம் கணவனை பிரிஞ்சு மனைவியும், மனைவியை பிரிஞ்சு கணவனும், குழந்தைகளும் ரொம்ப தான் அங்கேருந்து அவங்க தவிக்கிறதும், இங்கேருந்து இவங்க தவிக்கிறதும், குழந்தைகள் தவிக்கிறதும், ஸ்கூலுக்கு போகக்குள்ள எல்லார் அப்பாவும் கொண்டாந்து விடக்குள்ளே நம்மளை மட்டும் கொண்டாந்து விட யாருமே இல்லையேன்னு தவிக்கக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் எல்லாமே இருக்குது. வெளிநாடு வாழ்க்கை ரொம்ப நரகம்தான். இது உண்மைதானே? சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.